வணக்கம். இது வாத்தி கம்மிங் வித் லெசன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லேர்ன் இங்கிலீஷ் ஃப்ரம் ஸ்டோரிஸ். நான் பல முறை சொல்லியிருக்கேன், கதைகள் தான் ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கான சிறந்த வழி, ரைட்? ஸ்டோரிஸ் ஆர் த பெஸ்ட் வே டு லேர்ன் அ லாங்குவேஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, அ ஃபனி ஸ்டோரி ஆஃப் கேனடா பிரிஞ்சால் அண்ட் மதுரை கடலை மிட்டாய். ஒரு பையன் கேனடாவில் பிரிஞ்சால் வாங்குறான், அதே பையன் மதுரையில் கடலை மிட்டாய் வாங்குறான். இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? இது ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன்? அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோயின்சிடென்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கதை எப்படி சொல்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அட் த சேம் டைம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். Do you know the meaning of dialect? These two stories will teach you the meaning. இங்கிலீஷில் டயலெக்ட்னு ஒரு வேர்டு இருக்குது, அதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த கதைகள் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கும். Dialect is nothing but a particular form of a language which is peculiar to a specific region or social group. நம்ம ஆக்சென்ட்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ ஒரே மொழியாக தான் இருக்கும், ஆனால் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மாதிரி பேசுவாங்க. தட் இஸ் கால்ட் டயலெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையில் தமிழ் ஒரு மாதிரி பேசுவாங்க, கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி பேசுவாங்க, மதுரையில் ஒரு மாதிரி பேசுவாங்க, ஆனால் எல்லாமே தமிழ் தான். There is a difference, right? That is what you call dialect. You're going to see real-time stories where a guy faced embarrassment because of his dialect. ஸோ நீங்கள் ரியலாக நடந்த ரெண்டு ஃபன்னியான இன்சிடென்ட்ஸை பற்றி பார்க்க போகிறீங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். Have you been to Madhuthavani bus stand? Have you heard the name before? For people who are not sure where it is one of the largest bus stands in South India, present in Madurai. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் போயிருக்கீங்களா? இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த ஊரில் இருக்குது? எக்ஸாக்ட்லி, மதுரையில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் ரெண்டாவது பெரிய பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க மாட்டுத்தாவணியை. ஹவ் யூ டேஸ்டட் இட்லி அண்ட் கோக்னட் சட்னி இன் மதுரை? நெவர் மிஸ் இட். மதுரை இஸ் நாட் ஓன்லி ஃபேமஸ் ஃபார் மல்லி பட் ஆல்சோ ஃபார் சட்னி. மதுரை மல்லிகைப்பூவுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை, மதுரை சட்னி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். மதுரை போனால் நெக்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணிடாதீங்க. Though I was born and brought up in Pondicherry, my parents were from a town near Madurai. As my grandparents lived there, I spent most of my summer holidays there. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பாண்டிச்சேரினாலும் என்னோட அப்பா அம்மாவோட சொந்த ஊர் மதுரை. என்னோட தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ சின்ன வயசில் மோஸ்ட் ஆஃப் மை சம்மர் ஹாலிடேஸ் ஐ வாஸ் இன் மதுரை. I often travel from Madurai to Pondicherry. Getting down at Madhuthavani bus stand at 4 in the morning wasn't new for me. நான் அடிக்கடி பாண்டிச்சேரியிலேருந்து மதுரைக்கு ட்ராவல் பண்ணுவேன். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு காலையில் 4 மணிக்கு பார்க்குறது எனக்கு ஒன்றும் புதுசுலாம் கிடையாது. ஏர்லி மார்னிங் would be so busy. It would be surprising to see people having breakfast so early in the morning, especially idli and chutney. ஸோ காலையில் 4 மணிக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், மக்கள் எப்படி இந்நேரத்துக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னு. மதுரை and Pondicherry were only 350 kilometers apart, but still so much of differences. The language we speak is Tamil, but the dialect varies to a great extent. Not just Madurai food, even its dialect is pleasant to hear. மதுரைக்கும் பாண்டிச்சேரிக்கும் என்ன ஒரு 350 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ரெண்டு பேருமே தமிழ் தான் பேசுகிறோம், ஆனாலும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதில். நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை சாப்பாடு மட்டும் இல்லை, அவங்களோட தமிழும் ரொம்ப இனிமையாக இருக்கும். Whoever it is, right from the shopkeeper to the bus conductor, everyone would call you as மாப்பிள்ளை. That is why they are called பாசக்கார மக்கள். ஸோ நீங்கள் ஊருக்குள்ளே போயிட்டீங்கன்னா கண்டக்டரில் இருந்து அண்ணாச்சி வரைக்கும் எல்லாரும் யுனானிமஸாக உங்களை மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படி ஒரு பாசக்கார மக்கள். For Tamil cinema movie lovers, here is a small glimpse. Earlier, before the invention of malls and multiplex theatres, when cinemas were the only media of high-time entertainment, Madurai was the important regional hub for movies. இப்போ இருக்கிற மால்ஸ், மல்டிப்ளெக்ஸ், அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், ஒரு படம் மதுரையில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். இட் வாஸ் பிலீவ்ட் இஃப் அ மூவி வாஸ் அ ஹிட் இன் மதுரை, தென் ஆல் ஓவர் தமிழ்நாடு த மூவி வுட் பி அ பாக்ஸ் ஆஃப் இட். மதுரையில் அந்த படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக அது சூப்பர் ஹிட் அப்படிங்கிற ஒரு கணக்கே முன்ன சொல்லுவாங்க. ஸோ கம்மிங் பேக் டு மை ட்ராவல், திஸ் பர்டிகுலர் இன்சிடென்ட் ஹேப்பன்ட் ஆன் ஒன் சச் ட்ராவல். நம்ம கதைக்கு வருவோம். நான் இப்போ சொல்ல போகிற இன்சிடென்ட் நான் பாண்டிச்சேரியிலேருந்து மதுரைக்கு ட்ராவல் பண்ணும்போது நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். I was traveling from Pondicherry to Madurai to visit my grandparents after a very long time. I was in my final year of college. ரொம்ப வருஷம் கழித்து நான் என்னோடய தாத்தா பாட்டியை பார்க்குறதுக்கு போயிட்டுருந்தேன் பாண்டிச்சேரியிலேருந்து மதுரைக்கு.
ஃபைனல் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்போ. For more than a year, I didn't see them. I really missed my Thayamma's mutton gravy and idli. Today she has become a pooty for my granddaughter. என்னோட பாட்டியோட பேர் தாயம்மா, ரிட்டையர்ட் டீச்சர். அவங்க வைக்கிற அந்த மட்டன் குழம்பும் இட்லியும் அப்படி ஒரு காம்பினேஷன். மதியம் சாப்பிட்றதுக்கு மட்டன் கிரேவி வைப்பாங்க, நைட்டு சாப்பிட்றதுக்கு எலும்பு குழம்புன்னு ஒன்று வைப்பாங்க. இட்லியோட காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். இன்ஃபேக்ட் ஐ மிஸ் மை கிராண்ட் பேரண்ட்ஸ். இன்றைக்கி அவங்க என்னோட குழந்தைக்கு பூட்டி ஆயிட்டாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் த ரியல் சோர்ஸ் ஆஃப் லவ் அண்ட் யூ ஆர் ரியலி லக்கி இஃப் யூ ஹவ் என்ஜாய்ட் தட் அன்கண்டிஷனல் லவ். ஐ வாஸ் ஒன் அமௌங் தோஸ் லக்கி ஒன்ஸ். ஸோ உண்மையான அன்பு அப்படின்னா அது எப்போவுமே தாத்தா பாட்டி தான். எந்த கண்டிஷனுமே இல்லாத தூய்மையான அன்புன்னு சொல்லுவாங்களே, அது கண்டிப்பாக தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து கிடைக்கும். அப்படி ஒரு அன்பு உங்களுக்கு தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து கிடைச்சிருந்தா, அவங்க கூட நீங்கள் வளர்ந்துருந்தா, டெஃபினெட்லி யூ ஆர் லக்கி. நானும் அப்படி ஒரு லக்கியான ஃபெலோ தான். I reached Matuthavani bus stand early in the morning. Once you get down, the smell of the malligai would welcome you. The sweet bondas and snack items would be filled in the bus stand. ஸோ நீங்கள் காலையில் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா அந்த மல்லிகைப்பூ வாசனை சுற்றி ஸ்வீட் போண்டா, மிக்சர், இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மூக்குக்கு ரொம்ப இதமாகவும் இருக்கும். I have to take a bus from Madurai to my hometown. Before that, I thought of buying some sweets for my grandparents. இப்போது மதுரை மாட்டுத்தாவணியிலேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி நான் என் சொந்த ஊருக்கு போகணும். அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டிக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கலாம் அப்படின்னு கடைக்கு போனேன். Though they were called my grandparents, they would eat more sweet than me. They were least bothered about their sugar level. I bought their favorite sweet items. பேருக்கு தான் அவங்க எனக்கு தாத்தா பாட்டி, ஆனால் ஸ்வீட் சாப்பிட்றதுல அவங்கள என்னால் அடிச்சிக்கவே முடியாது. அவங்க சுகர் லெவல் பற்றிலாம் கவலையே கிடையாது. அந்த காலத்தில் வேலை செஞ்சு வளர்ந்த உடம்பு, ரைட்? ஸோ அது எல்லாத்தையும் தாங்கும். இட் காஸ்ட் அரவுண்ட் 145 rupees. I gave 150 rupees. As usual, the shopkeeper said no 5 rupees change and asked me to buy something for that. 150 ரூபா ஆச்சு மொத்தமாக. 145 ரூபா ஆச்சு. நான் 150 ரூபா கொடுத்தேன். 5 ரூபா சில்லறை தர மாட்டாங்க இல்லையா? அவர் சொன்னார் ஏதாவது சாப்பிட எடுத்துக்கோப்பா அப்படின்னாரு. Early in the morning, I wasn't interested in eating anything, but still this particular eatable was always my favorite. So I asked him to give that item named Malatta cake. So காலையில் என்ன சாப்பிட்றது? I was not in the mood of eating, but still ஏதாவது வாங்கணும் இல்லையா? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் அங்கே இருந்தது. அதை காட்டி நான் சொன்னேன், ஆனால் அந்த மலாட்டா கேக் எனக்கு கொடுங்க அப்படின்னு. For people who do not know what Malatta cake is, this is the one. He stared at me. I repeated my order. He just looked at me from top to bottom. Again I repeated. He asked me, where are you from? Such an awkward look. அவர் என்னை பார்த்து முறைச்சார். நான் திருப்பி சொன்னேன், ஆனால் மல்லாட்டை கேக் கொடுங்கண்ணே அப்படின்னு. என்னை மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு தடவை பார்த்தாரு. திரும்பவும் கேட்டார், தம்பி எங்கேருந்து வரீங்க அப்படின்னாரு. அப்படி ஒரு கேவலமான லுக். I got pissed off and asked him, why? You won't give me this candy if I don't say my address, na? ஸோ அவரை பார்த்து நான் கேட்டேன், என் அட்ரஸ் சொல்லனா மல்லாட்டை கேக் தர மாட்டிங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ரிலாக்ஸ் தம்பி, ஜஸ்ட் டெல் மீ வேர் யூ ஆர் ஃப்ரம். ஹி ஸ்டில் இன்சிஸ்டட். ஏன் தம்பி கோவப்படுறீங்க, சொல்லுங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னாரு. ஐ கம் ஃப்ரம் பாண்டிச்சேரி. வாட்ஸ் அ ப்ராப்ளம்? நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன், இப்போ என்ன பிரச்சனை? அண்ட் ஹீ செட், ஓ ஐ சி, தட்ஸ் வை யூ ஆர் காலிங் இட் இஸ் மல்லாட்டை கேக். இட்ஸ் கால் கடலை மிட்டாய் ஹியர். ஓ அதனால தான் மல்லாட்டை கேக்குன்னு ஏதோ சொல்கிறீங்களா தம்பி, அது கடலை மிட்டாய் அப்படின்னு சொன்னார். Oh my God, the kind of weird look he gave me, I can't forget it even now. அவர் விட்ட அந்த லுக் இருக்கு பாருங்க, அது என்னால் இன்னமும் மறக்க முடியாது. But still I don't want to give up in front of him. I said, yes, even I know its name. பட் அவர் முன்னாடி விட்டு கொடுக்க முடியாது இல்லையா? எனக்கும் அதெல்லாம் தெரியுங்க, நானும் மதுரைக்காரன் தான் அப்படின்னு சொல்லி சமாளித்து அந்த இடத்துல இருந்து நான் கிளம்புனேன். பார்த்தீங்களா, ஒரே விஷயம், ஒரே மொழி, ஆனால் ஒரு 350 கிலோமீட்டரில் வேறு வேறு பேர். ரைட், வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ நம்மளோட ரெண்டாவது கதைக்கு வருவோம். We are going to talk about Canada brinjal. Do you cook? Do you like cooking? If your answer is no, then you have to ask yourself the question, do I like eating? நீங்கள் சமைப்பீங்களா? உங்களுக்கு சமைக்கிறது பிடிக்குமா? நோன்னு சொன்னீங்கன்னா அப்போது நான் உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்கணும், உங்களுக்கு சாப்பிட்றது பிடிக்குமா? The story I'm going to tell will make you realize how much it is important to know cooking. இப்போ நீங்கள் கேட்க போகிற கதை
சமைக்கிறது எவ்வளோ முக்கியம், சமைக்க தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். After my graduation, like any other Indian engineering graduate, I also wished to do my higher studies abroad. Fortunately, got a chance to do my MBA in Canada. எல்லா இந்தியன் மாதிரியும் இன்ஜினியரிங் முடித்தோடனே வெளிநாட்டில் போய் எம்பிஏ படிக்கணும்னு எனக்கும் ஆசை இருந்தது. என்ன என் ஆசை நிறைவேறிச்சு, அவ்வளோதான் வித்தியாசம். I'm talking about 10 years back when there was no WhatsApp or Facebook. There was a social network called Orkut. How many of you have used Orkut? நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் வர்றதுக்கு முன்னாடி யாஹூ மெசஞ்சரில் பேசிகிட்டு இருந்தப்போ முக்கியமாக ஒரு சோஷியல் நெட்ஒர்க் ஒன்று இருந்தது, ஆர்குட்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ நீங்கள் எத்தனை பேர் ஆர்குட் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. Android mobiles were just starting to bloom those days. I remember I was the one using an expensive mobile in my gang. It was a Sony Ericsson mobile phone in an orange color. Would you believe an orange color phone? This is it is. ஸோ ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ்லாம் அப்போ தான் வந்துகிட்டு இருந்தது. நான் வச்சுருந்த மொபைல் அப்போது சோனி எரிக்சன். அந்த மண்டை இப்படி திருப்புனீங்கன்னு வைங்களேன், அழகாக திரும்பும். இன்ஃபேக்ட் இட் வாஸ் அ வாக்மேன் சீரீஸ். சோனி எரிக்சன்னாலே அதோட சவுண்டுக்கு தான் எல்லோரும் சொல்லுவாங்க, ரைட்? ஆரஞ்ச் கலரில் ஒரு மொபைல் ஃபோன், யோசிச்சு பாருங்களேன். தோஸ் டேஸ் ஃபேமஸ் பிராண்ட்ஸ் வேர் ஈதர் நோக்கியா ஆர் சோனி எரிக்சன் ஃபார் பட்ஜெட் யூசஸ். ஸோ நீங்கள் பட்ஜெட்டில் ஃபோன் வாங்குறீங்கன்னா நோக்கியாவும் சோனி எரிக்சனும் தான் எல்லாரோட ஃபேவரேட்டும். My first mobile I bought in Canada was Nokia. My first touch screen mobile in fact. And I bought it because it had a SIM with unlimited calling to India. So na first vaangna mobile Canada la I remember it was Nokia. I don't know the model number and all. First touch screen mobile actually. அது இன்பில் சிம்மோட வந்தது. அது வாங்கினதுக்கு ஒரே காரணம் இந்தியாவுக்கு அன்லிமிட்டெட் கால், அதனால தான். The moment you reach abroad, your main job would be calling your friends back home and blowing your own trumpet. I was no exception. நம்ம வெளிநாடு போனோடனே செய்கிற முதல் வேலை ஃபோன் வாங்கணும், சிம் வாங்கணும், ஊரில் இருக்கிற பசங்க எல்லாருக்கும் கால் பண்ணி இந்த ஊர் எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு பெருமை சொல்லணும், ரைட்? நானும் அதையே தான் செஞ்சேன். In a 70-story apartment, I stayed in the 34th floor. It was a 3-bedroom apartment and we 5 of us shared it. நான் தங்கியிருந்தது ஒரு 70 மாடி பில்டிங். நான் 34வது மாடியில் இருந்தேன். 3-bedroom apartment, 5-6 பசங்க ஒன்றா ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். We were all from different states of India and I was the only South Indian in that group. The sad part was I was the only one who didn't know Hindi except me Hindi nahi malum. ஸோ நாங்கள் அந்த 6 பேரில் எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ், நான் மட்டும்தான் சவுத் இந்தியன். அதுவும் எனக்கு மட்டும்தான் ஹிந்தி தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே லைன், எனக்கு ஹிந்தி தெரியாது, மே ஹிந்தி நெய் மாலும் மட்டும்தான். Canada is famous for snowfall and for someone who went there from a place like India, watching snow was a lifetime dream. I was eagerly waiting for the first snow. ஸோ இந்தியா மாதிரி ஹாட்டான பிளேஸ்லேருந்து போன ஒருத்தருக்கு ஸ்னோவை பார்க்கணுங்கிறது கனவு, ரைட்? நானும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்னோஃபால்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். People, believe me, watching snow in Hollywood movies was fun, but in real it was horrible. You wouldn't imagine how tough it was. படத்தில் பார்க்கும்போது ஸ்னோஃபால்லாம் ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது இல்லைங்களா? நேரில் பார்க்கும்போது அந்த ஜாலியெல்லாம் கிடையாது. எப்பா அப்படி ஒரு தொல்லை, அதை எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரில. I used to talk to my mom over phone after college, and while walking I used to caution her, if suddenly I stop talking it means I might have gone inside snow, so you better call the embassy people and tell them. நான் டெய்லி காலேஜ் முடிச்சுட்டு நடந்து போகும்போது இன்ஃபேக்ட் முட்டி வரைக்கும் ஸ்னோ இருக்கும் ரோட்லேயே. நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிகிட்டே போவேன், திடீர்னு நான் பேசுகிறது நின்றுடுச்சுன்னா ஸ்னோக்குள்ளே போயிட்டேன்னு அர்த்தம், உடனே யாருக்காவது எம்பசியில் கால் பண்ணி சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். Apart from this climate, there was one more thing which was very tough for me. I guess 90% of Indian boys will have to go through this pain. Yes, it was food. ஸோ climate மட்டும் பிரச்சனை இல்லை, இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருந்தது. இன்ஃபேக்ட் 90% நம்ம பசங்க இதை ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன், சாப்பாடு.
You might feel we can buy from hotels, right? Eating pizzas, burgers, sandwiches wouldn't satisfy your tummy always. இதில் என்ன பெரிய விஷயம், ஹோட்டலில் வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணலாம், ஆனால் டெய்லி பீட்சாவும் பர்கரும் சாண்ட்விச்சும் சாப்பிட முடியாது. We are used to idli, dosa, puri, pongal, sambar, rasam, these many varieties, right? I was tired of eating all those burgers and bagels. ஸோ நம்ம இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சாம்பார், ரசம்னு வெரைட்டியாக சாப்பிட்டு பழகினவங்க வெறும் சாண்ட்விச்சும் பேகலும் சாப்பிட்டு எப்படி வயிற்று ரொப்புறது? I wanted to have rice and sambar. Where would I find the restaurants? There were few restaurants in Toronto, but most of them were North Indian restaurants. அரிசியும் ரைஸும் சாம்பாரும் சாப்பிட்ணும். ரெஸ்டாரண்ட்ஸ் எங்கே போய் தேடுறது? நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தது, இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ், ஆனால் முக்கால்வாசி நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸாக இருந்தது. They had rice, but the side dish was mostly dal. Oh my god, how would I live without sambar? I'm one among them who consumes 1 bucket sambar for 2 idlis. ஸோ எல்லா இடத்துலையும் ரைஸ் கிடச்சிது நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸில், ஆனால் அவங்க எல்லோரும் எப்படின்னா சொல்கிறது, பருப்பு வச்சுக்கிட்டாங்க தொட்டுக்க. சாம்பார் இல்லாமல் நம்ம எப்படி சாப்பிட்றது? நான் வந்து இந்த 2 இட்லிக்கு 1 பக்கெட் சாம்பார் ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற அந்த குரூப்பை சேர்ந்தவனா. And finally one weekend I decided to explore for a good South Indian restaurant. I was traveling and finally found a South Indian restaurant which with a display board stating rice and sambar, idli and chutney available. ஒரு வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே இன்னைக்கு தேடி கண்டுபிடிச்சே ஆகணும்னு தேட ஆரம்பித்தேன். தேடி கடைசியாக ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை பார்த்தேன். அங்கே முன்னாடி போர்டு வச்சுருந்தாங்க, ரைஸ், சாம்பார், இட்லி, சட்னி இங்கே கிடைக்கும் அப்படின்னு. People, you couldn't imagine the amount of happiness I had. I rushed inside the restaurant as South Indian Akka invited me with a smile, and I was so happy in listening to our mother tongue after a long time. எனக்கு இருந்த சந்தோஷத்தை என்னால் சொல்லவே முடியாது. இந்த அபிராமியை பார்த்த குணா கமல் மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம். ரெஸ்டாரண்ட் உள்ள அடித்து பிடிச்சிட்டு உள்ளே ஓடினேன். நம்ம அக்கா ஒருத்தங்க என்னை பார்த்தோன்னே சிரிச்சுக்கிட்டே வாங்க தம்பி அப்படின்னாங்க. பா, எவ்வளோ நாள் கழித்து நம்ம மதர் டங்கை கேட்குறோம், ரைட்? Then she showed me the menu. I just kept it aside. Akka, first let's start from idli. Bring 2 idlis and sambar. அக்கா என்கிட்ட மெனு கார்டு கொடுத்தாங்க. நான் அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு, அதெல்லாம் விடுங்க, முதல்ல இட்லியிலேருந்து ஆரம்பிப்போம், இட்லியும் சாம்பாரும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. People, you wouldn't believe the idli I ate. Even chutney wouldn't accept that as idli. நான் சாப்பிட்ட இட்லியை நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நம்ம ஊரில் ஒரு சேயிங் சொல்லுவாங்கல்ல, இதை இட்லின்னு சொன்னால் சட்னி கூட ஒத்துக்காதுன்னு, அப்படி ஒரு இட்லி. So hard it was. Oh my god, I was remembering the idlis my mother made. How many times I have scolded her saying, why are you killing me with idlis every day? அப்போ தான் எனக்கு எங்கள் அம்மாவை நான் திட்டினதெல்லாம் ஞாபகம் வந்தது. டெய்லி இட்லியாக போட்டு கொள்றியே அப்படின்னு நான் இட்லியை திட்டினதெல்லாம் ஞாபகம் வந்தது. இட்லி பாவம் சும்மா விடுமா? Stop complaining people and start celebrating our idlis and dosas along with our mothers. ஸோ தயவுசெய்து இனிமேல் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. இட்லி, தோசா, நம்ம அம்மா எல்லாரையும் சேர்த்து கொண்டாடுங்க. ஸோ தென் ஐ அண்டர்ஸ்டுட் திஸ் won't work out on a long run. ஸோ ஐ decided to take that risk. The risk was cooking on my own. இது ரொம்ப நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. ஸோ ரிஸ்க் எடுத்துடலான்னு முடிவு பண்ணேன். என்ன ரிஸ்க்குன்னு கேட்குறீங்களா? சமைக்கிறது தான். I remember my mother lost all her night sleep for training me to cook over phone because she had to teach from the scratch. Our mothers never let their sons inside the kitchen, right? ஸோ நைட்டெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தூக்கம் போச்சு. ஏன்னா அங்கே பகல்னா இங்கே நைட்டு. ஸோ ஏன்னா எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். காய் வெட்டுறதுலேருந்து அடுப்பு ஆன் பண்ணுற வரைக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அம்மாக்கள்லாம் எங்கே பசங்களை கிச்சனுக்குள்ளே விட்டுருக்காங்க இல்லை? I started to work in a restaurant like KFC after my college. So on the weekdays I could never think about cooking. Pizzas and chicken satisfied me on the weekdays, but for the weekends need our South Indian meal. வார நாட்கள் நான் காலேஜ் போனதுனால கேஎஃப்சி மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்தேன். ஸோ அங்கேயே சாப்பிட்ருவேன். பீட்சாவும் சிக்கனும் அந்த 5 நாள் எனக்கு ஓகே. ஆனால் 2 நாள் கண்டிப்பாக நம்ம ஊர் சாப்பாடும் சாம்பாரும் வேணும். My mom promised me to teach how to make sambar, and so on the weekend I decided to make a perfect sambar with all vegetables. But for that we need to shop, right? Again, that was new for me. How many of you have bought vegetables for home? ஸோ ஒரு வீக்கெண்ட் எங்கள் அம்மா எனக்கு சமைக்க சொல்லித்தரேன்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. ஸோ நானும் சாம்பார் வைக்கலான்னு முடிவு பண்ணேன். ஆனால் அதுக்கு முதல்ல பொருள் வாங்கணும் இல்லைங்களா? எத்தனை பேர் உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கியிருக்கீங்க? நான் சொல்கிற காய்கறியை கடையில் கொடுத்து வாங்கிட்டு வர்றது கிடையாது. நான் சொல்கிறது, நீங்களே வீட்டுக்கு என்ன காய்கறி தேவைன்னு யோசித்து வாங்கியிருக்கீங்களா? சான்ஸே இல்லைல்ல. Our mothers have made us so lazy
Finally, on a weekend, I went to Shoppers Mart near my apartment. It was a huge one that it took me 15 minutes to find the vegetable section. நம்ம அம்மாக்கள் அப்படி ஒரு சோம்பேறியாக வளர்த்து வச்சுருக்காங்கல்ல. ஸோ ஒரு வீக்கெண்ட் நான் முடிவு பண்ணி ஷாப்பர்ஸ் மார்ட் போனேன். ஒரு பெரிய லிஸ்ட் எங்கள் அம்மா கிட்டேருந்து வாங்கிட்டேன் ஃபோன்லேயே. ஷாப்பர்ஸ் மார்ட் போனால் அது அவ்வளோ பெரிய ஷாப்பிங் மால். ஐ மீன் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். 15 நிமிஷமாக தேடுறேன் இந்த வெஜிடபிள் செஷன் எங்கே இருக்குன்னு. My mom had instructed me to buy brinjals for sambar, so I started to look for it. எங்கள் அம்மா இந்த கத்திரிக்காய் வாங்கி கூட சாம்பார் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நானும் இந்த கத்திரிக்காயை தேடுறேன் கிடைக்கவே மாட்டுது. I was trying to find this brinjals everywhere, but couldn't find it anywhere. All the vegetables were kept inside a covered rack, but their names were written on stickers. அது கொஞ்சம் கோல்டான பிளேஸுங்கிறனால எல்லா வெஜிடபிள்ஸுமே ஒரு ரேக் மாதிரி மூடி வச்சுருப்பாங்க. ஆனால் வெளியில் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. நானும் பிரிஞ்சாலுங்கிற பேரை எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறேன், கிடைக்கவே மாட்டுது. I was looking for the name brinjal everywhere but couldn't find it for a long time. At one point I gave up and went to the counter. I saw a Jewish guy in the counter. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னால் தேட முடியல. நேராக கவுண்டருக்கு போனேன். வெள்ளையாக ஒரு பையன் நின்றுட்டு இருந்தான். தம்பி இங்கே வாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டேன். I asked him, don't you guys sell brinjal here? ஸோ நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் இங்கே பிரிஞ்சால்லாம் விற்க மாட்டிங்களா? He was confused and asked me in turn, what's that? Is it eatable? அந்த பையன் குழம்பிட்டாப்ல. என்ன கேட்டார், என்னது இது, சாப்பிட்ற பொருளா அப்படின்னாரு. I was shocked and replied, yes man, it's a vegetable. எனக்கு ஒரே ஷாக். யோ ஆமாயா, அது ஒரு வெஜிடபிள். When I said vegetable, you should have seen his face. It was like Chandramukhi's reaction. நான் பிரிஞ்சாலுங்கிறது வெஜிடபிள்னு சொன்னோன்னே அப்படி ஒரு ரியாக்ஷன், இந்த படத்தில் வர சந்திரமுகி மாதிரி. தென் வி போத் ஸ்டார்டட் டு எக்ஸ்ப்ளோர் பிரிஞ்சால் இன் தட் ஸ்டோர் லைக் தே டூ இன் டிஸ்கவரி சேனல். உடனே அந்த பையன் சொன்னான், அப்படி ஒரு வெஜிடபிள் இருக்கா, வா நம்ம இதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு நானும் அவனும் இந்த டிஸ்கவரி சேனல்லலாம் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி தேட போனோம். த ஃபர்ஸ்ட் ரேக் ஹி ஓப்பன்ட் ஹேட் பிரிஞ்சால் இன் இட். ஐ ஷவுட்டட் இன் எக்ஸைட்மெண்ட், யா தட்ஸ் பிரிஞ்சால். முதல் ரேக் அந்த பையன் ஓப்பன் பண்ணவுடனே அதில் பிரிஞ்சால் தான் இருந்தது. எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு ரியாக்ஷன் நீங்கள் பார்க்குற மாதிரி. He gave an awful look like that Annachi in Matuthavani bus stand. He asked me the same question, where are you from? Same question. I said India. Why? அப்படி ஒரு கேவலமான லுக்கு இந்த மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் அண்ணாச்சி கொடுத்தாரு. அதே லுக்கு, அதே கேள்வி, எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டான். இந்தியா. போன தடவை பாண்டிச்சேரி, இந்த தடவை இந்தியா. He said, this is called egg plant. அதுக்கு பேர் எக் பிளான்ட்டாம், பிரிஞ்சால் கிடையாதான். அட பாவீங்களா, in my school they taught me it as brinjal only. How will I know if you change the name? They have named it as eggplant because it looks like egg it seems. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அதுக்கு எக் பிளான்ட்டுன்னு ஏன் பேர் வச்சுருக்காங்கன்னா அது வட்டமாக இருக்காது, எக்கு மாதிரி ஒரு மாதிரி ஓவலாக இருக்குமா, அதனால் அதுக்கு பேர் எக் பிளான்ட். நம்ம ஸ்கூல்லலாம் பிரிஞ்சால் தானேங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் வென் ஐ அண்டர்ஸ்டுட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் இன் மை 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக். அப்போ தான் எனக்கு இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின் வரும் இங்கிலீஷில், அது ஞாபகம் வந்துச்சு. லிஃப்ட் அப்படின்னா எலிவேட்டர், பெட்ரோல் பங்க்னா கேஸ் ஸ்டேஷன், ஜாம்னா ஜெல்லி, அது கூட இப்போ பிரிஞ்சால்னா எக் பிளான்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், நீங்களும் அதை தெரிஞ்சுக்கோங்க. போங்கடா நீங்களும் உங்கள் டயலெக்டும். அப்பா முடியல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll see you with a different story.